அந்த குச்சிக்கு பின் குச்சிக்கு முன் அப்படின்னு ரெண்டு ரெண்டு ரோல் பண்ற ஜோஸ் பட்லர் போல இவர் வந்தார். குச்சிக்கு முன் ஓரளவு நல்லா பண்ணாரு, குச்சிக்கு பின் ரணகாலம். குச்சிக்கு பின் கையில கிளவ் பால் நிக்கலன்னா பரவாயில்ல, கிளவ்வே நிக்கல கையில். இந்த மாதிரி ஒரு கீப்பிங், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கேப் டிரைவரா போலாம். இஸ் ஏபிள் டு டிராப் எவ்ரிபடி, ஹூஎவர் இஸ் வாக்கிங் இன் இஸ் டிராப்பிங். இல்ல இந்த மாதிரி ஒரு கண்ட்ராவி கீப்பிங், அதுலயே போயிடுச்சு மேட்ச், மாறி போயிடுச்சு. பிளஸ் அந்த ஹை கேட்சுக்கு வரேன். இந்த கோட்ஸி ஹை கேட்ச் விட்டார்ல, நான் உங்களுக்கு சொல்லுவேன்ல, ஹை கேட்ச் கொஞ்சம் டிப் ஆகும், லைட்ஸ்ல ரொம்ப கஷ்டம், எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். நீங்க உட்காந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் குறையுதுன்னு அர்த்தம். நீங்க உட்காந்தீங்கன்னா யூ வாண்ட் டு பவுச் ஆன் தட் அண்ட் latch on to the ball very safely ன்ட்டு நீங்க உட்கார்றீங்க. உட்கார்றதே டேஞ்சர். பட் எப்போ அவர் உட்கார்றாருன்னா, பால் எப்ப கையில டிராப் ஆகுதோ அந்த சமயத்துல தன்னுடைய பட்டை வந்து கரெக்டா ஹீல்ல பிளேஸ் பண்ண போறாரு. அந்த ஜர்க்கில் ஆடும்ல உடம்பு, அதுதான் ரெண்டும் சைமல்டேனியஸா. கால் கால்ல போய் அவருடைய பேக் ரெஸ்ட் ஆகிறதுக்கும், பால் வந்து கையில படுறதுக்கும் ரெண்டும் சேம். கையை விட்டு ஸ்பில் ஆச்சு. ஆர் ஃபர்ஸ்டே அந்த பொசிஷனுக்கு போயிட்டு உட்கார்ந்தாலே பரவாயில்ல. ரெண்டும் சைமல்டேனியஸா வந்து தான் அந்த கேட்ச் விட ரொம்ப காஸ்ட்லி அது. ரோஹித் சர்மாக்கு போய் எப்படி விடுவீங்க அது? அதுக்கப்புறம் காட் பெயிண்ட் இவரு திருப்பி இது போறாதுன்ட்டு சூரியகுமார் யாதவ் பேர் ஒரு காட் பெயிண்ட். ரோஹித் சர்மாவுடைய காட் பெயிண்ட விட்ட உடனே கோச் பக்கத்துல வந்துட்டுல நீவா அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டு. இவர் அப்பதான் விட்டுருந்தாரு கேட்ச. அவரும் விட்டோன்னு ஒரு சின்ன விஷயம், நீ விட்டியா, நான் தான் விட்டேன் ஹைட்ல, நீ பிளாட்ல விட்டியா அப்படின்னு.